அவுதுல்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன் மீட்பு போர். ஆனால் இப்பொழுது பாலஸ்தீனமே பேச்சில் வருவதில்லை. நாம செய்திகளை கண்டுபிடித்து சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஈரானில் ஆட்சி மாற்றம், ஈரானின் கலாச்சார மாற்றம், ஈரானுடைய கலாச்சாரத்தை ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவேன் என்றெல்லாம் கொக்கரித்த ட்ரம்ப் கடைசியில் சரணடைந்து பேச்சுவார்த்தை என்பதற்கு வந்து எங்கெல்லாமோ சுற்றி வளைத்து இப்பொழுது ஹர்முஸ் வந்து நிற்கிறார். ஏற்கனவே திறந்திருந்த ஹர்முஸை மூட வைத்து பின்னர் இப்பொழுது அவரே போய் மூடிக்கொள்வாராம். ஒரு பெரிய முற்றுகையை தொடங்கி இருக்கிறார் ஹர்முஸை சுற்றி. இதில் அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் ஒரு பைத்தியக்காரனாக, ட்ரம்புடைய பைத்தியம் மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். ஹர்முஸை மூடப் போகிறார்கள், முற்றுகையிடப் போகிறார்கள் என்பதை தெரிந்து ஈரான் அந்த மைன்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, நீ வந்த ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவான்னு சொல்லியிருக்கிறது. அதனால 200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக கொஞ்சம் போட்டெல்லாம் கொண்டு வச்சுக்கிட்டு நிற்கிறான். ஒரு பெரிய யூஎஸ்எஸ் ஜார்ஜ் புஷ் வருதுன்னா அந்த புஷ் நமீபியாவில் இருக்கான். ஆப்பிரிக்காவை சுற்றி அரேபியன் சீக்குள்ளால வந்து அப்படியே ஊர் சுற்றி போயிட்டு இருக்கான். அடுத்தது ஈரான் ஒரு பெரிய வேலையை செய்திருக்கு. அதில் தான் முழு முட்டாளாக ட்ரம்ப் ஆகியிருக்கிறான். 174 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் இட்ஸ் ஆயில், 174 மில்லியன் பேரல்ஸை ஏற்கனவே அது கப்பல்களில் ஏற்றி ஹர்முஸையும் கடந்து சேர்த்துக்கலாம், ஹர்முஸையும் கடந்து வெளியே கொண்டு சென்று இருக்கிறது. அதனால் 80 நாட்களுக்கு ஈரானுடைய ஆயில் விற்பனைக்கு எந்த தடையும் இல்லை. ஈரானுடைய ஆயில் தொடர்ந்து 80 நாட்களுக்கு விட்டு கொண்டு இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு 80 நாளைக்கு நீ பேசாத முற்றுகையிடு, நான் வந்து என் வேலையை என் வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, ஈரான் வந்து இப்போதான் அதிகமான ஆயிலை விற்கிது. அமெரிக்காவை சைனா ஒரு விதத்தில் பைத்தியக்காரனாகிருக்கு, முழு பைத்தியமாகிருக்கு. எப்படின்னா, இங்கே ஹர்முஸ் பகுதியை நான் முற்றுகையிட போகிறேன்னு ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி அறிவிக்கத்தில் சீனாவினுடைய கப்பல்கள் ஈரானுடைய எண்ணெயை ஏற்றி கொண்டு ஹர்முஸ் பகுதியில் நிற்கிது. ஈரான் என்ன சொல்லுதுன்னா, டோல் கட்டிட்டு தான் வரேன், டோல் கட்டிட்டு வரக்கூடிய கப்பல்களை தான் இவர் வழிமறிப்பாராம், தேவைப்பட்டால் சீஸ் பண்ணுவாராம். ஈரானுடைய போர்ட்லேருந்து டோல் கட்டிட்டு தான் வரேன், என்ன யாராவது டிஸ்டர்ப் பண்ணால் நானும் அவங்களை திருப்பி தாக்குவேன்னு சொல்லுது. இப்போ நாங்கள் இந்த யுத்தத்தில் கலந்துக்கிட விரும்பலை, ஆனால் நாங்கள் 2021 ஈரானோடு போட்ட வியாபார ஒப்பந்தங்களை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதில் ஒரு பகுதியாக தான் எங்கள் கப்பல் எல்லாம் ஹர்முஸுக்கு பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் ட்ரம்ப் என்ன பார்த்தான், இப்போ என்னடா பெரிய வம்பா வந்து சேருதுன்னு டப்புன்னு ஒரு பல்ட்டி அடித்து எல்லா கப்பல்களையும் நாங்கள் சோதனையிடுவோம், முற்றுகையிடுவோம் என்று சொல்லவில்லை. ஈரானுடைய போர்ட்டிலிருந்து வரக்கூடிய கப்பல்களை தான் நான் முற்றுகையிடுவேன் என்று சொன்னேன். நான் ஈரானுடைய போர்ட்டில் டோல் கட்டிட்டு தான் வாரேன் அப்படின்னு. இப்போ நம்ம டிவியெல்லாம் ஒரு பெரிய ஃப்ளாஷ் பாயிண்டை காட்டிகிட்டு இருக்கு, இந்தியாவுக்கு வரக்கூடிய கப்பல் எல்லாம் டோல் கட்டிச்சா அப்படின்னு. ஆனால் இந்தியாவுக்கு அது பெரிய இது கொடுக்கல. நம்ம இடதுசாரி மருதைன்னு சொல்வது போல இந்தியாவில் உள்ள மக்கள் நல்லவர்கள் என்பதை ஈரான் அறியும் என்று ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். ஆக இந்த டோல் இதில் ஹர்முஸ் முற்றுகையில் பைத்தியக்காரன் ஆகிட்டானா ஒன்று. ரெண்டாவது, ஏதாவது தாக்குதல் நடந்தால், எங்கள் துறைமுகத்தின் மீது தாக்குதல் நடந்தால் வளைகுடா நாடுகளில் அமெரிக்காவுக்கு எண்ணெய் ஏற்றுகிற எந்த நாட்டினுடைய துறைமுகமும் மீளாது, ஒரு நொடியில் அடித்து விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ சவுதி அரேபியா என்ன சொல்லிட்டுதுன்னா, இந்த ஹர்முஸ் முற்றுகையில் நாங்கள் ஈடுபட மாட்டோம்னு சொல்லிட்டோம். அப்போ அது தாக்குதல் இருந்து, ஈரானுடைய தாக்குதல் இருந்து தப்பிச்சு விடும். அடுத்தது, நேட்டோ நாடுகள் நாங்கள் இதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுது. யுனைடெட் கிங்டம், அதாவது நம்ம ஆங்கில நாடும் நாங்கள் இதில் கலந்து கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டு. பிரான்ஸும் ஜெர்மனியும் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் ஒரு ஒய்டர் கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ண போகிறோம், அதில் ஈரானை அழைத்து பேசி
நாங்கள் ஒரு சுமூகமான தீர்வை கொண்டு வருவோம்னு சொல்லுது. நாங்களும் இந்த ஹர்மோஸ் இதில் முற்றுகையில் ஈடுபட மாட்டோம்னு சொல்லுது. அப்போ இதில் தனிமைப்பட்டு போய்விட்டார். இதில் பைத்தியம் முடித்து போச்சு. இதில் எல்லோரும் ரொம்ப சிலாய்ச்சி பேசுறது சைனாவுடைய ரொம்ப போல்டு டிப்ளமேட்டிக் செட்டப்பு. ஹர்மூஸை நாங்கள் கடப்போம். ஹர்மூஸு அப்சல்யூட்டாக ஈரானுடைய நிபந்தனையில் இருக்கிறது. மற்றவர்களுக்கு அங்கு வேலை இல்லை என்று திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறது. அது நமது தொலைக்காட்சி ஊடகங்கள் இந்தியா டுடே, என்டிடிவி எல்லாம் போட்டு போட்டு காட்டுது. ஹர்மூஸ் இஸ் ஈரான்ஸ் கண்ட்ரோல், அதர்ஸ் கெட்டவே. ஹர்மூஸ் ஈரானுடைய பகுதியில் இருக்கு, ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, எல்லோரும் வெளியே போங்கள். இப்போ ஹர்மூஸ் பிளாக்கேடு பெரிய முட்டாள்தனமாயிட்டா உடனே என்ன தெரியுமா பண்ணிட்டான், ஈரானுக்கு பேச்சுவார்த்தை தேவைப்படுதான். அதனால பேச்சுவார்த்தை டைரக்டா பேச போறாங்களாம். D1 ஒரு பெரிய பல்ட்டி அடிச்சிருக்கான். அது என்ன பல்ட்டின்னு சொன்னா, நாங்க டைரக்டா தான் பேசிட்டு தான் இருக்கோம். இஸ்லாமாபாத்ல இருந்து வந்தோன்னா நாங்க ஒன்றும் பேசாம இல்லை, பேசிட்டு தான் இருக்கோம். இந்த டைரக்ட் டாக்ஸ் ஒருவேளை வேலைக்கிழமை நடைபெறலாம். ஆகவே என்ன சொல்லி அவன் மலிப்பிருக்கான். அதனால D1 சொல்லுவதை பார்க்கும்போது நாங்கள் பேசினையில ப்ரோக்ரஸ் வர இருக்கான். அவங்க பேசினையில பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் கூட இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. CNN என்ன சொல்லுதுன்னா, US அபிஷியல்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளோரிங் த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ். நல்ல மனசில் வச்சுக்கிடுங்க. அமெரிக்காவுக்கு சாதகமான அமெரிக்காவின் வாய் என்று சொல்லக்கூடிய CNN என்ன சொல்லுதுன்னா, US அபிஷியல்ஸ் அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் எக்ஸ்ப்ளோரிங் புது புது வழிகளை கண்டுபிடித்து ஈரானோடு நேரடியாக பேசுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். நான் என்ன சொல்லுவேன், நாளைக்கு என்ன தெரியுமா சொல்லுவான், இதெல்லாம் மறந்துக்கிட்டு ஈரான் எங்கள்கிட்ட கெஞ்சிட்டுன்னு. இவன் நித்தம் கெஞ்சிட்டு இருக்கான். இந்த 44 நாளும் நித்தம் கெஞ்சிட்டு இருக்கான். ஆனால் எந்த பலனும் இல்லை. அடுத்து நியூயார்க் டைம்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மெனி ஷிப்ஸ் லெஃப்ட் ஹார்மோஸ் வித் ஈரான் கார்கோ. நிறைய கப்பல்கள் ஹார்மோஸில் இருந்து ஈரான் கார்கோவோடு கிளம்பி வந்து கொண்டு இருக்கின்றன. என்னாச்சு? முற்றுகை ஒரு பெரிய தோல்வி என்பது இதில் தெரிகிறது. அடுத்தது சைனா ஆயுதத்தை கொடுக்கறத ஆகும்னு சொன்னா, நேற்று ஒரு திடீர் சம்பவத்தை சைனாவும் ரஷ்யாவும் ஏற்படுத்தி காட்டியிருக்கிறது. கொஞ்சம் ஃபைட்டர் ஜெட்டு அமெரிக்காவினுடைய வான்வெளிக்கு மேலே பறந்துக்கிட்டு வந்திருக்கு. இது ஏன்டா அங்கே வந்துன்னு கேட்டால், சும்மா எக்ஸசைஸுக்கு போனவங்க கொஞ்சம் அந்த பக்கம் எட்டி பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு சாதாரண காரணத்தை சொல்லி விட்டது. இதில் என்ன தெரியுதுன்னு சொன்னால், 2 பெரிய விளைவுகள் அமெரிக்கா முட்டாள்தனமாக வரவைத்து கொண்டது. ஒன்று, சைனாவோடு நேரடியாக மோதக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது. ஆனால் மோதாது. சில கப்பல்கள், எல்லா கப்பல்களையும் நாங்கள் சொல்லலைன்னு தப்பிக்குது. சைனா தன்னுடைய கப்பல்களை கொண்டு வருது. நாம் போட்ட வியாபார ஒப்பந்தத்தை நான் நிறைவேற்றி ஈரானோடு போட்ட வியாபார ஒப்பந்தத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்லுகிறது. பார்வையாளர்கள், இராணுவ நோக்கர்கள் 90% ஈரானோட ஆயிலை இப்போ சைனா தான் விட்டு கொடுக்குது. சைனா வாங்குது, ஒரு சின்ன மார்ஜினை வச்சு விட்டு கொடுக்குது. ஒவ்வொரு கப்பலுங்க $2 மில்லியன் அது கட்டிடுது. அப்போ சைனாவோட மோதக்கூடிய ஒரு சூழ்நிலையாச்சா ஒன்று. ரெண்டாவது, இப்போ உலக நாடுகளினுடைய பொருளாதாரங்கள்லாம் பாதிக்கப்படும். ஏற்கனவே யூரோப்பு ஒப்பாரி வைக்குது. அதே மாதிரி ஆங்கில நாடும் மற்ற நாடுகளும் பெரிய பெரிய ஒப்பாரி வைத்து கொண்டு இருக்கிறார்கள். நேற்றே பெட்ரோல் விலை ஏறி போச்சுது, இன்னும் ஏறும். அப்போ இது யாரை பாதிக்கும்? முற்றுகை உலக நாடுகளை எல்லாம் பாதிக்கும். நீ எந்த நாட்டு கப்பலாவது டோல் கட்டிட்டு வந்துட்டேன்னு சீஸ் பண்ணேன்னா அந்த நாடு ஒன்று விடுமா? அப்போ முட்டாள்தனமாக உலகத்தை உனக்கு எதிராக மாற்றி விட்டாய். அதில் ஏற்கனவே யூரோப்பியன் யூனியன், ஐரோப்பிய ஐக்கியம், அடுத்தது நேட்டோ, இப்போ சவுதி அரேபியா உன்னோட அலைன்னு காட்டின சவுதி அரேபியாவும் நான் அதில் வரமாட்டேன்டான். பிரான்ஸு, ஜெர்மனி எல்லாம் வரமாட்டேன்டான். இதுக்கு பின்னாடி அப்பாஸ் அகர்ஜி ஒரு பெரிய ஹீரோ ஆயிருக்கார். எப்படி தெரியுமா? அப்பாஸ் அகர்ஜி இஸ்லாமாபாத்தில் இருந்து அங்கே அவனை போட்ட கண்டிஷன்ஸ் சரியில்லை, ஒத்துக்கிட்டது அனைத்தையும். அவருடைய வார்த்தையை நாம் வரலாற்றில் அது பதியப்படும். யுத்தத்தில் தோற்று போனதை எல்லாம் பேச்சுவார்த்தையில் ஜெயித்து காட்டலாம் என்று நினைத்தார்கள். நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டோம்னா, அவர் அங்கே இஸ்லாமாபாத்தில் இருந்து நேரே தெஹரான் வரவில்லை, ஈரானுடைய தலைநகருக்கு வரவில்லை. அவர் அங்கிருந்து நேர லண்டன், பெர்லின், பாரிஸ் இங்கெல்லாம் போயிருக்கார். உலக நாடுகளை ஒன்று சுற்றி
இதனால வரக்கூடிய ஹர்மூஸ் பிளாக்கேட்னால வரக்கூடிய ஹர்மூஸ் முற்றுகையினால வரக்கூடிய கான்சிக்வன்சஸை பற்றி சொல்லியிருக்காரு. மகத்தான வெற்றி. அந்த வெற்றி என்னவென்று சொன்னால் எல்லா நாடுகளும் ஒதுங்கி விட்டன. இப்போ அப்ரஹாம் லிங்கன் வாரான், அவன் வாரான், இவன் வாரான், எல்லாமே அடி வாங்கிடுவான். ரெண்டாவது, உலக நாடுகள்ல 2 விஷயத்தை தெளிவுபடுத்துகின்றன. ஒன்று ரெட்சி ஹூத்திஸோட கண்ட்ரோல்ல போயிட்டு, ஹர்மூஸ் ஈரானுக்கு சொந்தமானது. ஈரான் வரி வசூலிக்கலாம் என்று வளர்ந்து வரக்கூடிய 2 வல்லரசுகளாகிய சைனாவும் ரஷ்யாவும் இன்னும் உலக நாடுகளும் ஒத்துக்கொண்டு டோல்ல கட்டுறதுக்கு தயாராயிட்டாங்க. அப்போ இந்த 2 முக்கியமான வழித்தடங்களும் ரெட்சியில வந்துதான், செங்கடல்ல வந்துதான், சுயஸ்காலா வழியா நீங்க ரூட்டை கட் பண்ணி வர முடியும். இந்த 2யுமே இப்போ ஈரானும் ஈரானுடைய இவங்க ப்ராக்சிம்பாங்க, ஈரானுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ்ல முக்கிய பகுதியான ஹூத்திஸும் கையில் எடுத்து விட்டார்கள். இப்போ அமெரிக்கா பெரிய அளவில் ஏமாந்து போச்சு. அதனால பேச்சுவார்த்தைன்னு சொல்லி ஒப்பாரி வச்சுக்கிட்டு பாகிஸ்தானா அதுக்கு ஜால்ரா போடுது. வேலைக்கிழமை பேச்சுவார்த்தைங்கிறாங்க. இப்போ அடுத்தால ட்ரம்ப் இன்னொரு விதத்தில் பைத்தியக்காரன் ஆகிருங்க. அப்படி தெரியுமா? போப்பு 14 போப்பு லியோ ஈரானுடைய யுத்தம் அநியாயம், ஈரானோடு அமெரிக்கா தொடுத்த யுத்தம் அநியாயமானது, அனாவசியமாக அப்பாவிகளை கொலை செய்கிறார்கள் என்றெல்லாம் ஒரு பெரிய பேச்சை பேசினார். அவரை நீ லெப்டிஸ்டுக்கு உதவியா இருக்க, நீ ரிலிஜியஸ் மேன் தான், நீ அரசியலில் தலையிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே அவர் ட்ரம்பை பற்றி நான் கவலைப்படல, நான் இந்த யுத்தத்துக்கு எதிராக பேசிக்கிட்டே இருப்போம்னு சொன்னோன்னா ஒரு பல்ட்டி அடிச்சிட்டான். அவன் போட்ட அந்த எக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ட்வீட்டை கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிட்டு, நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலைன்னு சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண ஒரு படத்தை போட்டு விட்டுருக்கான். அதில் அவன் இயேசுநாதர் மாதிரியும் அவர் நோயாளிகளை குணப்படுத்துவதாகவும் ஒன்று போட்டிருக்கான். அப்போ அதையும் உலக நாடுகள்லாம் கண்டிச்சிருக்கு. நீ என்ன ஜீசஸ் ஆயிட்டம்னு சொல்லி பெருமை பேத்துறியான்னு தப்புன்னு ஒரு பல்ட்டி. அதாவது பொய்யை பேசுறதும் பல்ட்டி அடிக்கிறதும் சரண்டர் ஆகிறது 3 முக்கியமான ஆயுதமாக இந்த கோமாளி ட்ரம்புக்கு இருக்குது. உடனே ஒரு பல்ட்டி அடிச்சுட்டு, இல்லை நான் ஒரு டாக்டர் மாதிரி தான் வேஷம் போட்டேன், நீ என்னைக்கா டாக்டரா இருந்தாலும் எல்லாரும் கேட்டிருக்காங்க. ஆக இப்போ போப்பு ஈரானை பாராட்டின, ஈரானோட யுத்தம், ஈரானோட அமெரிக்கா தொடுக்கக்கூடிய யுத்தம் அநியாயமானதுன்னு சொன்ன உடனே நம்ம ஈரானுடைய பார்லமெண்ட் லீடர், இப்போ இந்த பேச்சுவார்த்தையிலும் தலைவராக வந்த முகமது பாக்கர் காலிபாப் சொல்லியிருக்காரு, போப்பு சரியாகவே பேசினார் என்று. ஆக இப்படி பைத்தியக்காரத்தனமா பெரிய அளவில் உலகத்துல ஒரு ஜோக்கரா பைத்தியக்காரத்தனங்களோடு தன்னை வெளியே காட்டி கொண்டு இருக்கிறான் புஷ். அடுத்தால ஈரான் சொல்லியிருக்கு, ஏதாவது தாக்குதல் நடத்தினா நீ இதுவரைக்கும் எதிர்பார்க்காத அளவில் உள்ள தாக்குதல் எங்களிடமிருந்து வரும், உன்னுடைய கப்பல் படை முற்றாக அழிக்கப்படும். இப்போ ஈரான் என்ன சொல்லிடுதுன்னா, ஆயுதம் இல்லாத மற்ற கப்பல்கள் எல்லாம் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 டோல் கட்டிட்டு தான் அது இப்போ கண்ட்ரோல்ல ஒரு சிக்னலா என்ன வச்சிருக்கீங்கன்னா டோல் கட்டிட்டு எல்லாம் போகலாம், ஆயுத கப்பல்கள் மட்டும்தான் போக முடியாதுன்னு சொல்லி இது பண்ணுது. இப்போ எந்த கப்பல் போகணுன்னாலும் ஐஆர்ஜிசியினுடைய ஹெல்ப்ல தான் போக முடியும். ஏன்னா ஐஆர்ஜிசிக்கு தான் தெரியும் எங்கே போனால் அந்த மைன்ஸ் வெடிக்காதுன்னு. ஆக ஈரான் இன்னொரு முறை வென்றது என்றே தான் சொல்ல வேண்டும். அடுத்தது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய இந்த சண்டை தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. லெபனான்ல இந்த நேற்று நான் சொன்ன பென்த் ஜுபைலுங்கிற மலைக்குன்றில் இருந்த இஸ்ரேலிய இராணுவத்தை ஒட்டுமொத்தமாக சூழ்ந்திருக்கிறது ஹிஸ்புல்லா. அவங்கள கொன்னுறாதேன்னு சொல்றான் லெபனான் கவர்மெண்ட். கொலை செய்தால் இன்னைக்கு வாஷிங்டன்ல இஸ்ரேலோடு பேச்சுவார்த்தை இருக்கிறது. முதல்ல ஹிஸ்புல்லா நாங்கள் வரமாட்டேன்றது, இவன் அவ்வளவு நான் கொலை செய்ய மாட்டான் ஆனால் கைது செய்வேன் என்று சொல்லி இருக்கிறது. இஸ்ரேல் பதறி போய் இருக்கிறது. ஆனால் இப்போ பெய்ரூட்டில் குண்டு போட்டதில்லை, சதர்ன் லெபனானில் குண்டு போடுது. அதே மாதிரி நேற்று நான் சொன்ன பயாடாங்கிற இடத்துல இருந்த இஸ்ரேலிய இராணுவமும் விரட்டி அடிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இஸ்ரேலுக்கு உள்ளால புகுந்த லெபனானுடைய இராணுவம் லிட்டானியரை கடந்தது, ஒரு இம்மி கூட பின்ன வைக்கல. அப்பர் கலீலையும் தொடுத்து தாக்குதலில் நடத்தி கொண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தை புண்ணியப்படாதுன்னு ஹாசம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா
இவன் எதுக்கு அமெரிக்காவுக்கு வந்து வாஷிங்டன்ல பேச வராங்கன்னா ஹிஸ்புல்லாவை ஆயுதமற்றவர்களாக ஆக்கணும்னு. அது நடக்காதுன்னு அமெரிக்காவினுடைய இராணுவத்தில் உள்ளவங்களும் சொல்லிட்டாங்க. இஸ்ரேலில் நான் நேற்றே சொன்னேன், இன்னொரு வார் அட்வைசர் இந்த நெத்தன்யாஹுவுக்கே வார் அட்வைசராக இருக்கிறவன் என்னத்தை சொல்லிட்டான்னா, இது வந்து இந்த ஹிஸ்புல்லாவை டிசாம் பண்ணது நடக்காது, அவங்க இந்த குறுகிய இடைவெளிக்குள்ளால் நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு. நேற்று ஜெருசலம் குட்ஸ் ஏரியாவில் இருந்த செட்டில்மெண்ட்டையும் இவங்களுடைய ராக்கெட்டுகள் தாக்கி இருக்கிறது. அதில் பலர் அழிந்திருக்கிறது. செட்டிலர்ஸ் 12 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். ஆகவே லெபனானுடைய தாக்குதல் இப்பொழுது மல்கபாங்கிற இடத்தையும் சுற்றி வளைத்து இருக்கிறார்கள். ஆக சதர்ன் லெபனானில் நாங்கள் ஒரு பஃபர் சோன், ஒரு பாதுகாப்பு வலயத்தை ஏற்படுத்துகிறோம் என்பதும் தோற்று இருக்கிறது. அதே போல இஸ்ரேலுடைய பகுதிக்குள்ளால் லெபனான் ஃபோர்ஸ் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை தேவையில்லை, ஏனென்றால் இஸ்ரேல் எல்லா விதத்திலையும் தோத்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை எக்ரிமெண்ட் அவன் இறங்கி வந்திருக்கான்னா அவனால் முடியாமல் தான் இறங்கி வந்திருக்கான். பேச்சுவார்த்தையை கேன்சல் பண்ணுங்க, நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லியிருக்கு. இருந்தாலும் நேற்றைய தாக்குதலில் லெபனானில் ஒரு 6 பேர் இறந்திருக்கிறார்கள். அதன் பிறகு நாம் காசாவுக்கு வந்தால், காசாவில் நேற்றும் இந்த கைக்கூலிகளை விட்டு தாக்குதல் நடத்தினால் 8 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதில் சில குழந்தைகளும் உண்டு. ஹமாஸ் வந்து இந்த பென்கரு சும்மா அல் அக்ஸாவுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான், அதை கண்டித்து இருக்கிறார்கள். வெஸ்ட் பேங்க்ல 23 தாக்குதலை 24 மணி நேரத்துக்குள்ளால் நடத்தி இருக்கிறார்கள். நாங்களே மேற்கரையை மீட்டு விடுவோம் இன்னே போராளிகள் குழுக்கள் அறிவித்து இருக்கிறார்கள். பயங்கரமான சண்டை நடத்திருக்கு. பல இடங்களில் இஸ்ரேலிய இராணுவம் ஓடி இருக்கிறது. ஆனால் ராமல்லா, ஜெனீன் ஆகிய பகுதிகளில் புது குடியிருப்புகளை உருவாக்குவதற்கு